அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாங்க. பூஜை பண்ணணும், மந்திரம் சொல்லணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. இந்த தேவதையுடைய பெயரை மட்டும் ஒரு 30 நிமிடம் மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மேஜிக் நடக்குங்க. நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது உங்களுக்கு 30 நிமிடத்தில் உங்கள் கையில் இருக்கும். நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் கேட்டது இந்த தேவதை கொடுத்தே தீருங்க. இந்த தேவதையுடைய பெயரை சொல்வதனால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜெண்ட்டாக உங்களுக்கு பணம் தேவைப்பட்டாலும் இந்த தேவதையோட பெயரை நீங்கள் சொல்லலாம். நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வேணும், நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கணும், நல்ல செல்வ செழிப்போட நல்ல வசதி வாய்ப்போடு வாழணும் அப்படின்னாலும் இந்த தேவதையோட பெயரை சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கணும், ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க, அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னாலும் சொல்லலாம். நல்ல ஒரு பதவி உயர்வு வேணும், சேலரி இன்க்ரீஸ் ஆகணும், அதுபோல் பணம் சார்ந்த விஷயத்திற்கும் சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்கம்மா. நேற்று காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, உங்கள் உள்ளங்கையில் இதை எழுதி பாருங்கள், 24 மணி நேரத்தில் பணம் உங்களை தேடி வரும்னு. அதை ஒரு சகோதரி நம்பிக்கையுடன் அவங்களுடைய கட்டவரலுக்கு கீழே சுக்கரமேட்டில் எழுதினதின் மூலமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவேண்டிய பணம் 20,000 அவங்க கையில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கம்மா. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நம்பர். அதை நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் ராவுகாலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து இந்த வீடியோவில் எப்படி சொல்லியிருக்கணும் அதே போல் நீங்கள் எழுதும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும். அதே போல் தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய எப்பேற்பட்ட விருப்பத்தையும் 30 நிமிடத்தில் நிறைவேற்றும். இதற்காக இந்த தேவதையுடைய பெயரை சொல்லி நீங்கள் கூப்பிடுறீங்களோ அந்த ஒரு காரியத்தை இந்த ஒரு தேவதை முடித்து கொடுக்கும். நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் ஒரே ஒரு வரி தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. எந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் சொல்லலாம், எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம். அதாவது இறப்பு தீட்டு பிறப்பு தீட்டு இதுக்கு எந்த ஒரு கணக்கும் கிடையாதுங்க. முழுக்க 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 நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி உடனே நிறைவேறுங்க. பர்டிகுலரான இந்த ஒரு நேரத்தில் சொன்னீங்கன்னா நிச்சயமாக நிறைவேறும். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 30 நிமிடம் மட்டும் இந்த தேவதையுடைய பேரை சொல்லுங்கள். மிகவும் எளிமையானது தான். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க. நீங்கள் தூங்க போகிறீங்கன்னா உங்களுடைய பெட்டில் இல்லை நீங்கள் எங்கே படுக்கிறீங்களோ அந்த இடத்துல உட்காந்துட்டு கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லலாம், மாதவிடாய் காலத்திலும் சொல்லலாம். நீங்கள் வீட்டில் இல்லாமல் வெளியில் இருக்கீங்கன்னா அங்கே கூட இதை நீங்கள் சொல்லலாம். அந்த தெய்வதையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஸ். ஐசிஸ் மேஜிக் பிகைன் நவ். ஐசிஸ் மேஜிக் பிகைன் நவ். ஐசிஸ் மேஜிக் பிகைன் நவ். ஐசிஸ் மேஜிக் பிகைன் நவ். இது பார்க்க மிகவும் எளிமையானதாக இருக்கும். இது சொல்லும் போதே இந்த தேவதை உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிவிடும். முழுக்க முழுக்க அந்த தேவதை மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் குலதெய்வத்திடமும் உங்கள் இஷ்ட தெய்வத்திடமும் பிரபஞ்சத்திடமும் இந்த ஒரு தேவதையை நான் அழைக்க போகிறேன், என்னுடைய இந்த வேண்டுதலை நான் அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன், இதை எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு இவங்க அனைவரிடமும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஐசிஸ் மேஜிக் பிகைன் நவ். ஐசிஸ் மேஜிக் பிகைன் நவ். ஐசிஸ் மேஜிக் பிகைன் நவ் அப்படின்னு ஒரு 30 நிமிடம் சொல்லுங்கள். உங்களால் 30 நிமிடம் சொல்ல முடியலனா 10 நிமிடமாவது இந்த தேவதையுடைய பேரை சொல்லி முதல்ல உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை மனசில் வந்து நீங்கள் ஒரு சங்கல்பமாக சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த தேவதையுடைய பேரை சொல்லி இந்த ஒரு வேண்டுதலை எனக்கு நிறைவேற்றி கொடுங்க ஏஞ்சல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் நம்மளுடைய வேண்டுதலையும் உடனடியாக காது கொடுத்து கேட்டு அதனை உடனடியாக முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை, அதாவது ஒரு ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா அந்த ஐசிஸ் ஏஞ்சல். அதனால் நான் சொன்ன முறையில் நீங்கள் சொல்லுங்கள். இதை எத்தனை நாளைக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய விருப்பம் நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது கிடைக்கிற வரைக்கும் சொல்லலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 30 நிமிடத்தில் அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியிருக்கு. சின்ன சின்ன பிரார்த்தனைகள், சின்ன சின்ன வேண்டுதல், சின்ன சின்ன விருப்பங்கள் 30 நிமிடத்துக்குள்ளேயே நிறைவேறியிருக்கும்.
கொஞ்சம் பெரிய வேண்டுதலாக இருந்தால் அதுவும் கண்டிப்பாக நடக்கும். அது நடக்கிற வரைக்கும் இந்த ஒரு பேரை சொல்லிக்கொண்டே இருங்க. வேறு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. உங்களுடைய விருப்பம் நிறைவேறிடுச்சுன்னா ஒரு 10 குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களால் முடிஞ்ச குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க. அதாவது வெளியில் இருக்கக்கூடிய வாயில்லாத ஜீவன்களுக்கு ஏதாவது உணவு, பிஸ்கட்டோ பாலோ கொடுங்க. இப்படி கொடுக்கும்போது இந்த தேவதை உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி தரும். அதே போல் ஏதாவது கோவிலுக்கு ஊதுபத்தி இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் எந்த கோவிலில் வேணாலும் ஒரு பாக்கெட்டோ 2 பாக்கெட்டோ வாங்கி தரலாம். அதே போல் உங்களுடைய விருப்பம் நிறைவேறிச்சுன்னா உங்கள் வீட்டிலே ஒரு மெழுகுவத்தி இல்லைன்னா 2 இல்லைன்னா 3 மெழுகுவத்தி வாங்கி அந்த தேவதையுடைய பேரை சொல்லி அந்த மெழுகுவத்தியை ஏற்றி வைங்க. இப்படி ஏற்றி வைப்பதன் மூலமாக, அதாவது உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிச்சுன்னா இந்த ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த தேவதையிடம் சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த தேவதை நிறைவேற்றி தரும். முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயந்தான். நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா உங்களுடைய அனைத்து தேவைகளையும் இந்த தேவதை பூர்த்தி செய்யும். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு சொல்லுங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.